ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 76. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, நாளுக்கு நாள் ரொம்ப அழகாயிட்டே வர, நாளுக்கு நாள் ரொம்ப அழகாயிட்டே வர அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு சில பேரை பார்த்து. அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, யூ ஆர் பிகமிங் மோர் பியூட்டிஃபுல் டே பை டே. You are becoming more beautiful day by day. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, you are becoming more beautiful. நீ ரொம்ப அழகாயிட்டே வர்ற. டே பை டேனா நாளுக்கு நாள், டே பை டேனா நாளுக்கு நாள். அடுத்து, நீ ரொம்ப மாறிட்ட, நீ ரொம்ப மாறிட்ட, நீ முன்ன மாதிரி இல்லை, நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லலாம். You have changed a lot. You have changed a lot. You have changed a lot. நீ ரொம்ப மாறிட்ட. a lot. You have, நீ மாறிட்ட அப்படிங்கிறத changed. முந்தானேத்து தான் நான் அங்கே போனேன், முந்தானேத்து தான் அங்கே போனேன், முந்தானேத்து தான் அங்கே போனேன், போய் கேம் ப்ளே பண்ணிட்டு வந்தேன். ஏதோ ஒன்று சொல்கிறோம், அங்கே போயிட்டு வந்தோம், முந்தானேத்து தான் நான் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறத. I went there the day before yesterday. I went there, நான் போனேன், நான் அதான் போனேன். த டே பிஃபோர் எஸ்டர்டே, நேற்றுக்கு முன்னாடி நாள். முந்தா நேற்று எப்படி சொல்லணும்? த டே பிஃபோர் எஸ்டர்டே. த டே பிஃபோர் எஸ்டர்டே. நேற்று நான் முழுவதும் வீட்டில் தான் இருந்தேன். நேற்று நான் முழுவதும் வீட்டில் தான் இருந்தேன். நேற்று ஃபுல்லாகவே நான் வீட்டில் தான் இருந்தேன், யாருமே வரல அப்படின்னு சொல்லலாம். ஐ வாஸ் அட் ஹோம் ஆல் டைம். ஐ வாஸ் அட் ஹோம், நான் வீட்டில் தான் இருந்தேன். ஆல் டைம், நேற்று முழுக்க, நேற்று எஸ்டர்டே, அதாவது முழுக்க நேற்று. ஐ வாஸ் அட் ஹோம் ஆல் டைம் எஸ்டர்டே. ஐ வாஸ் அட் ஹோம் ஆல் டைம் எஸ்டர்டே. ஏன் எப்போ பார்த்தாலும் அவனை உசுப்பேற்றிக்கிட்டே இருக்க? ஏன் எப்போ பார்த்தாலும் அவனை உசுப்பேற்றிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா, why do you always trigger him? Why do you always trigger him? ஏன் எப்போ பாரு, why do you always, ஏன் எப்போ பார்த்தாலும், why do you always trigger him, உசுப்பேத்துற அவனை, அவனை உசுப்பேத்துற, trigger him. Why do you always trigger him? என்னை விட உங்களுக்கு தான் அவரை நல்லா தெரியும், என்னை விட உங்களுக்கு தான் அவரை நல்லா தெரியும், கொஞ்சம் பேசி பாருங்க. யூ நோ ஹிம் பெட்டர் தென் ஐ டூ. யூ நோ ஹிம், உங்களுக்கு தெரியும் அவரை, பெட்டர் தென் ஐ டூ, எனக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு அவரை நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லலாம். நேற்று நீ ஸ்கூல் போனியா? நேற்று நீ ஸ்கூல் போனியா? நேற்று நீ ஸ்கூல் போனியா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? டிட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? டிட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? Did you go to school yesterday? நேற்று நீ ஸ்கூல் போனியா? அடுத்து, நேற்று நான் ஸ்கூல் போகலை, நேற்று நான் ஸ்கூல் போகலை அப்படிங்கிறத I didn't go to school yesterday. I didn't go to school yesterday. I didn't go to school yesterday. என்னால் ஒரே நேரத்தில் 2 வேலையை பார்க்க முடியாது. நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம், திருப்பி இன்னொரு வேலை வந்து சொல்லுவாங்க, அப்போ நமக்கு டென்ஷன் ஆயிரும். சொல்லுவோம், ஒரே நேரத்தில் என்னால் 2 வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் டூ 2 things at a time. 2 things at a time. I can't do 2 things at a time. புரிஞ்சா? என்னால் பண்ண முடியாது. ஐ காண்ட் டூ 2 things, 2 வேலையை அட் அ டைமில் என்னால் பண்ண முடியாது. ஐ காண்ட் டூ 2 things at a time. அவன் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தான் இருக்கான். அவன் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தான் இருக்கான் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் ஐடில் ஆல் த டைம். ஹீ இஸ் ஐடில், சும்மா, சும்மா ஐடில், எந்த இது இல்லாமல் அப்படியே சும்மா மந்தமாக ஒரே இதில் இருக்கும் பார்த்தீங்களா? ஹீ இஸ் ஐடில் ஆல் த டைம். ஹீ இஸ் ஐடில் ஆல் த டைம். நேற்று என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன், ஸ்கூல் ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஐ saw a friend of mine yesterday. I saw a friend of mine yesterday. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தனை நேற்று நான் பார்த்தேன். நேற்று ரொம்ப பிஸியாக இருந்தேன்,
நேற்று ரொம்ப பிஸியாக இருந்தேன், படிச்சுட்டே தான் இருந்தேன் நேற்று ஃபுல்லாக. ஐ வாஸ் வெரி பிஸி எஸ்டர்டே. ஐ வாஸ் வெரி பிஸி எஸ்டர்டே. ஐ வாஸ் வெரி பிஸி எஸ்டர்டே. ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? எப்போ பார்த்தாலும் நமக்கே நடந்துகிட்ருக்கோம், எது தொட்டாலும் விளங்காது. ஏன் எனக்கு மட்டும் எப்போ பாரு இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத why is it happening only for me? Why is it happening only for me? Why is it happening only for me? ஏன் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுன்னு இருக்க, சிரிச்சின்னு மூஞ்சி வச்சுருக்க, சிரிக்காமல் உருன்னு இருப்பாங்கள்ல, ஏன் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுன்னு இருக்க அப்படிங்கிறத why do you always look irritated? Why do you always look irritated? Why do you always look irritated? நேற்று நான் எதுவுமே சாப்பிடல. சார், I didn't eat anything yesterday. I didn't eat anything yesterday. I didn't eat anything yesterday. டிவி பார்க்குறதுக்கெலாம் எனக்கு இப்போ நேரம் இல்லை. டிவி பார்க்குறதுக்கெலாம் இப்போ எனக்கு டைம் இல்லை. டிவி பார்க்குறதுக்கெலாம் எனக்கு இப்போ டைம் இல்லை. I don't have time to watch TV. I don't have time to watch TV. I don't have time to watch TV. ஒரே நாளில் எல்லாம் கிடச்சிடாது. ஒரே நாளில் எல்லாம் கிடச்சிடாது. கஷ்டப்பட்டு உழைக்கணும், ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும், ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணணும், ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு Rome was not built in a day. Rome was not built in a day. அது எப்படி சொல்கிறோன்னா, இன்டைரக்டாக சொல்கிறோம். இதை நான் உங்களுக்கு இன்னும் தமிழில் சொல்லணும் அப்படின்னா, ஒரே நாளில் ஒருத்த பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான், ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், தாஜ்மஹால் ஒரே நாளில் கட்டலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அது இன்டைரக்டாக சொல்கிறோம். தாஜ்மஹால் கட்டுறதுக்கு பல வருஷம் ஆகிருக்கு. அதே தான் உனக்கும் ஒரே நாள்லாம் எல்லாம் கிடச்சிடாது அப்படிங்கிறதுக்கு இன்டைரக்டாக சொல்கிறான். ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே அப்படின்னு சொல்லலாம். இன்னும் மழை பெய்யுதா அப்படிங்கிறது. இஸ் இட் ஸ்டில் ரைனிங்? ஆமாம், இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இஸ் இட் ஸ்டில் ரைனிங்? ஆமாம். நேற்று யார் வந்தது? ஹூ கேம் எஸ்டர்டே? நேற்று நீ யாராவது தேடி வந்திருக்காங்களே, யார் நேற்று வந்தது? ஹூ கேம் எஸ்டர்டே? ஸோ கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. 19 சென்டென்ஸை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பை.